வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான பருப்பு நெய் போலி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம கடலைப்பருப்பை எடுத்துக்கிட்டு அதை அலசி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம நாட்டு வெல்லம், நாங்கள் மண்டை வெல்லம் எடுத்துருக்கோம். மண்டை வெல்லத்தை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடுங்க. இப்போ கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்து அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டுறோம். கொஞ்சம் கலர் வர்றதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டுறோம். சுவைக்காக கொஞ்சோண்டு நெய், இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு இந்த மிக்ஸை அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சு. இது கூட நம்ம மண்டை வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி இன்னொரு வாட்டி இதை வேக வைக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க, ஆனில் வச்சு நல்லா வேக வைங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, ஏலக்காய், உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் பாதாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திருத்திரியாக இருக்க மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த பருப்பு வெள்ளை கலவை வெந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கோதுமை மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தனியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். அந்த பருப்பு வெள்ளை கலவையுமே நல்லா ஆறிடுச்சு. இது கூட நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பு, ஏலக்காய், அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதையுமே பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதையுமே நம்ம உருண்டையை பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையில் நெய்யை தடவி எடுத்துக்கிடுங்க. நம்ம ஃபஸ்ட் அந்த கோதுமை உருண்டை இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் லைட்டாக தட்டி அடிச்சுக்கிட்டு இதுக்குள்ளே அந்த இனிப்பு கலவையை உருண்டையை உள்ளே வச்சு இதை மடித்து ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த வடை தட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அந்த இலையில வச்சு தட்டியே நம்ம விரித்து எடுத்துக்கலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் 2 பக்கமும் நெய் அப்ளை பண்ணிடுறோம். நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சுவையான பருப்பு நெய் போலி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.